Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna sayyidana Muhammadan عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அவனுடைய அருள் வளமிக்க ரமலானுடைய மாதத்திலே முதல் 10 கழித்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு துஆவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வேண்டிய துஆ என்ன? அல்லாஹும்ம அஸ்லிஹ்லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி. இறைவா, என்னுடைய தீனை நீ சரி செய்து தருவாயாக, அதுதான் என்னுடைய விவகாரங்களின் பாதுகாப்பாக இருக்கிறது. அஸ்லிஹ்லி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி. என்னுடைய துன்யாவையும் நீ சீர்படுத்தி தருவாயாக, அதில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. வஸ்லிஹ்லி ஆகிரதி அல்லதி ஃபீஹா மஆதி. என்னுடைய ஆகிரத்தையும் நீ சீர் செய்து தருவாயாக, அதில் தான் என்னுடைய திரும்புதல் இருக்கிறது. வஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லி வஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லி ஃபீ குல்லி கைர். என்னுடைய இந்த வாழ்க்கையை அனைத்து நன்மைகளையும் அதிகப்படுத்தி தருவதாக ஆக்கி வைப்பாயாக. வஜஅலில் மௌத ராஹத்தன் லி மின் குல்லி ஷர். என்னுடைய மரணத்தை அனைத்து தீங்குகளை விட்டும் பாதுகாப்பானதாக, அனைத்து தீங்குகளில் இருந்தும் ஒரு நிம்மதி பெறுவதாக நீ ஆக்கி அருள்வாயாக என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்திருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிரார்த்தனைக்கு ஒரு செயல் வடிவத்தை இந்த ரமதானிலே நாம் கொடுக்கலாம். இந்த பிரார்த்தனையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முன்வைத்தது மிக முக்கியமான 3 கோரிக்கைகள். அவர்களுடைய தீன், அவர்களுடைய உலக வாழ்க்கை, அவர்களுடைய மறுமை வாழ்க்கை. இந்த 3ஐயும் சரி செய்து தருமாறு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் வேண்டியிருக்கிறார்கள். எல்லா விவகாரத்திலும் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லிமினுடைய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செருப்பினுடைய வாறு அருந்தாலும் நீ அல்லாஹ்விடத்திலே கேள் என்று சொல்றார். அல்லாஹ் அதற்கான உதவியை தந்தால் மட்டும்தான் அதை நம்மால் சீர் செய்து கொள்ள முடியும். நமக்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவையை
நம்மிடத்திலே இருக்கக்கூடிய காசு பணத்தை வைத்து நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று நாம் எண்ணிவிட முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டமும் அதற்கு இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவியும் அதற்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த தேவை நமக்கு நிறைவேறும். அந்த வகையில் அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த 3 முக்கியமான விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள். இது அவர்களுக்கு மட்டுமான பிரார்த்தனையா? இல்லையே, நாமும் இத்தகைய பிரார்த்தனையை கேட்க வேண்டும். நாம் நம்முடைய துன்யா நமக்கு சீர்படணுமா வேண்டாமா? நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கை நமக்கு சீரானது ஆகணுமா வேண்டாமா? நம்மளுடைய மறுமை வாழ்க்கை நமக்கு சீராக இருக்க வேண்டுமா வேண்டாமா? இந்த 3ம் எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. இதில் முதலாவது ஒன்றை நாம் எடுத்துக்கொள்வோம். அது என்ன? இந்த தீனை எனக்கு சரிபடுத்தி தா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். தீனை அறிந்து கொள்வது, இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்வது என்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் கடமையாகும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நபியே நீ அறிந்து கொள் என்று அல்லாஹ் ஒரு உத்தரவை போடுகிறான். நீ முதல்ல இதை தெரிஞ்சுக்கோ, இதை முதல்ல படி என்று அல்லாஹ் சொல்கிறான். எதை? வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் தான், அவனை தவிர வேறு யாரும் கிடையாது. இதுதான் தீன், இதுதான் இறை மார்க்கம். இறை மார்க்கத்தினுடைய அடிப்படை இதுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இதுதான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை. இதை முதல்ல நீ படிச்சுக்கோ, இதை தெரிஞ்சுக்கோ என்று அல்லாஹ் போடக்கூடிய உத்தரவு நம் ஒவ்வொருவரையும் கட்டுப்படுத்துகிறது. ஆணையும் பெண்ணையும் எல்லோரின் மீதும் இது கடமையாக ஆகிறது. இந்த மார்க்கத்தை படிப்பது, இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்வது எல்லோரின் மீதும் கடமையாகிறது. இந்த வசனத்தினுடைய அடிப்படையிலே அல்லாஹ் சொல்கிறான் வேறொரு வசனத்திலே, அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். நம்பிக்கையாளர்களுக்கு இன்னமும் நேரம் வரவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு இன்னமும் நேரம் வரவில்லையா? எதற்கு? அல்லாஹ்வின் நினைவால் அவர்களுடைய உள்ளம் உருகுவதற்கும் அவன் இறக்கி வைத்த சத்தியத்திற்கு பணிவதற்கும் இன்னும் நேரம் வரவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். இப்ப இன்னும் நேரம் வரலையா? இன்னும் மார்க்கத்தை படிக்கணும், அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நீங்க அதை தெரிஞ்சுக்கிட முன் வர மாட்டேங்கிறீங்களா? இப்படித்தான் இருக்க போறீங்களா? நீங்க முஸ்லீம் தானே, நீங்க முஸ்லீம்களுடைய குடும்பத்துல பிறந்ததுனால நாம் அப்படியே இருந்துட்டு போவோம் என்று நினைக்கிறீர்களா? இந்த மார்க்கத்தை படிப்பது உங்களுக்கு கடமை இல்லையா? அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்வது உங்களுக்கு கடமை இல்லையா? அதன் மீது உங்களுக்கு ஏன் அக்கறை இன்னும் வரவில்லை? அதை ஏன் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் இன்னும் புறப்படவில்லை? நீங்கள் அதற்காக எந்த சரத்தையும் இன்னும் எடுத்துக்கொள்ளவில்லையே, ஏன்? அல்லாஹ் கேட்கிறான். அலம் யஅலின் இல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா? அந்த குலூபுகும் லிذிக்ரில்லாஹ், அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் உருவதற்கும் வமா நஸல மினல் ஹக், அவன் இறக்கி வைத்த சத்தியத்திற்கு பணிவதற்கும். வலா யகூனு கல்லதீன ஊதுல் கிதாப மின் கபுல், ஆனால் இந்த நம்பிக்கையாளர்கள் இதற்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை போல ஆகிவிட வேண்டாம் எச்சரிக்கை செய்கிறார் அல்லாஹ். நீங்க திருந்திக்கிடுங்க, படிங்க, உங்களுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள முன்வானுங்க, அக்கறை செலுத்துங்க. ஆனா யூத கிறிஸ்தவர்களை போல நீங்க மாறிடாய், அது போல நீங்க மாறிடாய். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யார்? யூத கிறிஸ்தவர்கள். என்ன நடந்தது? ஏன் அதனால் அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லுகிறான்? ஃபதால அலைஹிமுல் அமத் ஃபகஸத் குலூபுஹும், அவர்களுக்கு வேதம் அருளப்பட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது, அவர்களுடைய உள்ளம் இறுகிவிட்டன, அவருடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன. அல்லாஹ் சொல்லுகிறான். வேதம் அருளப்பட்டு படிக்காம இருந்துட்டாங்க, அதை பத்தி தெரியல, அதை ஒழுங்கா தெரிந்து கொள்ளணுங்கிற அக்கறை அவர்களுக்கு இல்ல, அதனால அவர்களுடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டன. இப்ப நீங்களும் வேதத்தை பற்றி தெரியாம, இறை மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு முன்னெடுப்பும் நீங்கள் செய்யாமல் அப்படியே இருந்து விட்டால் இந்த நிலைதான் உங்களுக்கு உருவாகும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். இந்த நிலை உருவாகிவிடும், உங்களுடைய உள்ளங்களும் இறுகி போய்விடும்.
பிறகு என்னதான் உட்கார்ந்து உங்களை வச்சு மண்டையை கழுவுனாலும் ஒன்றும் ஏறாது. இப்படி இருக்குப்பா, தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, ஜக்காத் இருக்குது, இது மாதிரிலாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, இதையெல்லாம் எடுத்துக்கோ, இதையெல்லாம் நீ படிச்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கையை நீ சீர்படுத்திக்கோ என்று சொல்லி என்னதான் உட்கார வச்சு நம்ம போதனை பண்ணாலும் பூன்னு ஊதினாலும் ஏறாது. ஏன்? உள்ளம் இறுகி விட்டது. கசது குலூபுகும் கசீரும் மின்கும் பாசிக்கும். அவர்களில் பெரும்பாலோர், எல்லாரையும் சொல்லல அல்லாஹ், பெரும்பாலோர் தீயவர்களாகவே இருந்தார்கள். இந்த நிலைக்கு நீங்கள் ஆளாகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். சூரத்துல் ஹதீத் 57வது அத்தியாயத்துல 16வது வசனத்துல அல்லாஹ் இதனை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த மார்க்கத்தை பற்றிய தேடல், சரியான சிந்தனை, சத்திய கொள்கை, அதை பற்றிய தேடல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்தது. அந்த ஜாகிலியத்துடைய விஷயங்களை எல்லாம் அவர்கள் பார்க்கிறாங்க. ஆரம்பத்துல நபியாக ஆவதற்கு முன்னால என்னடா நம்மளுடைய சமுதாயம் இப்படியெல்லாம் இருக்கிறது, இவர்களிடத்துல இத்தனை கேடுகளா, என்ன இது, இந்த சமுதாயத்தை எப்படி திருத்துவது என்று சதா யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த சிந்தனை தான் அவர்களை என்ன செய்து அவர்களை தனிமையில ஒதுங்க வைக்குது. ஹிரா குகையில அவர்களை தனிமையில் இருக்க வைத்தது. யோசிக்கிறாங்க. பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான்? அவர்களுக்கு அந்த நபி என்ற அந்தஸ்தை கொடுக்கிறான். திருக்குரானை அவர்களுக்கு அருளுகிறான். அவர்களுக்கு அருளப்பட்ட முதல் வசனம் என்ன தெரியுமா? நபியே நீதான் நபி அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இல்ல, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உமது இறைவன் மீது, படைத்த உமது இறைவனின் திருப்பெயரால் ஓதுவீராக. அல்லாஹ் அதுதான் முதல் வசனமா இறக்கிறான். நீ ஓது, நீ படி, நீ மார்க்கத்தை படி, இந்த மார்க்கத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும், நீ அதை படிக்க வேண்டும், அது நம்ம உங்களுக்கு சொல்ல போறோம். அதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டால் தான் நீ என்ன செய்ய முடியும்? முதல்ல நீ அதன்படி நடக்க முடியும், மக்களையும் அதன்பால் உம்மால் அழைக்க முடியும். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த சமுதாயத்தை, இந்த உலக வாழ்க்கையை நாம் சீர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தை படிக்கணும். உங்களுக்கு அந்த அக்கறை இருக்கிறது, நாம் அதை மதிக்கிறோம். ஆனா அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை முதல்ல நீங்க படிங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எனவே இந்த ரமலானுடைய மாதம் நம்மளுடைய மார்க்கத்தை நாம் அறிந்து கொள்வதற்கும் அதனை சீர்படுத்துவதற்கும் ஒரு நல்ல, ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகை கிடையாது. ஏன்? எல்லா பள்ளிவாசல்களிலும், எல்லா மர்க்கசுகளிலும் இந்த ரமலானுடைய மாதத்திலே மார்க்கத்தை பற்றிய போதனை எடுத்து சொல்லப்படுகிறது, மார்க்கத்தை பற்றிய கல்வி எடுத்து சொல்லப்படுகிறது. உலகம் எங்கும் எந்த இடமும் இப்படி இது இல்லாம இருக்க முடியாது. எல்லா இடங்களிலும் தூய மார்க்கத்தை அறிந்தவர்கள், இந்த தௌஹீதை சொல்லக்கூடியவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நீங்கள் சென்று பார்த்தால் என்று சொன்னால் இதுதான் இருக்கும். இது இந்த ரமலானுடைய மாதத்துல மக்களுக்கு மார்க்கத்தை தெரிய வைப்போம். அவங்களுக்கு ஒரு மாத காலம், சும்மா ஒரு நாள் 2 நாள் இல்லை, நம்ம வாரம் 2 கிளாஸ் நடத்திட்டு போறோமே, அது மாதிரி இல்லை. ஒரு மாத காலம் தினசரி தினமும் ஒரு கிளாஸ் அல்லது தினமும் 2 கிளாஸ் அப்படின்னு சொல்லி எல்லா மர்க்கசுகளிலும், எல்லா பள்ளிவாசல்களிலும் இது நடக்கிறது. இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு நல்லதொரு சந்தர்ப்பத்தை எடுத்து கொடுக்கப்படுகிறது. ஆனா என்ன செய்யறாங்க மக்கள்? அதை பயன்படுத்துகிறார்களா? இல்லை. அதை அவர்கள் கூற விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. என்னத்தை போட்டு நேற்று சொன்னதை இன்னைக்கு சொல்ல போறாங்க, என்னத்தை பெருசா சொல்லிடுறாங்க. இவங்க என்னத்தை சொல்ல போறாங்கன்னா, நேற்று என்ன சொன்னாங்களோ அதை இன்னைக்கும் வரப்போகுது என்று சொல்லி கொண்டு அவர்கள் நழுவி விடுகிறார்கள். அவர்களை கூப்பிட்டு கீழே வச்சுக்கிட்டு நேற்று சொன்னதை கேளுங்க, நேற்று சொன்னது சொல்றீங்களங்க, என்னங்க இது, நேற்று என்ன சொன்னாரு, இது சம்பந்தமா உங்களுக்கு என்னங்க தெரியும் கேளுங்க, திருன்னு அவர் முடிப்பார். இதுதான் லட்சணம், இதுதான் நிலை. இந்த ரமலானுடைய மாதம் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு சிறந்த ஒரு களம், ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுவ விடக்கூடாது. இது மட்டும் அல்ல, நீங்களும் சொந்தமாக டைம் எடுத்து அந்த மார்க்கத்தை படிப்பதற்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்களும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், நீங்களும் அதுல அக்கறை எடுத்து கொள்ளணும், உழைக்கணும். அதுதான் உங்களுடைய கடமை. இது 1வது. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, 2வது விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனையில துன்யாவை சீர்படுத்தி தருவது. துன்யாவை சீர்படுத்துவது என்பது ஒவ்வொருவருடைய துன்யாவும் சீராக இருக்க வேண்டும். அதை சீர்படுத்துவது ஒவ்வொருவருக்கும் கடமை.
ஆணுக்கும் கடமை, பெண்ணுக்கும் கடமையாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் அந்த துன்யாவுடைய சீர்திருத்தத்தில் தான் மறுமையுடைய சீர்திருத்தம் இருக்கிறது. யாருடைய துன்யா சீர்திருத்தம் அடைந்து விட்டதோ அவருடைய மறுமையும் சீர்பெற்றுவிடும். யாருடைய துன்யா கெட்டு போய்விட்டதோ அவருடைய மறுமையும் கெட்டு போய்விடும். அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் பெரும்பாலோருடைய நிலை என்ன? இன்றைக்கு அவர்களுடைய துன்யா அவர்களை அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் திசை திருப்பி விட்டது. அவர்களை இந்த துன்யா ஏமாற்றி விட்டது. இதுதான் பெரும்பாலோருடைய நிலை. அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி காட்டுகிறான். அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். இந்த செல்வத்தை அதிகம் அதிகம் தேடுவது என்பது உங்களை திசை திருப்பி விட்டது. ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை. செல்வத்தை அதிகம் அதிகம் தேடுவது என்பதுன்னு ஏன் அல்லாஹ் சொல்றான்? அதுதான் துன்யா. துன்யாங்கிறது அதுதான். அது இல்லாம வேற ஒரு துன்யாவை நீங்க கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாது. செல்வத்துக்காகத்தான் இந்த துன்யாவில் இருக்கிறான். செல்வம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை, வயிற்று பசி அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்க. என்ன நடக்கும்? எதுக்காக அவன் இந்த உலகத்துல வந்து கஷ்டப்படணும்? அவசியம் இல்லையே. எதுக்காக அவன் கொள்ளையடிக்கணும்? எதுக்காக அவன் வந்து ஏமாத்தணும், பித்தலாட்டம் பண்ணணும்? அது தேவையே. அவங்க வாட்டில் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த பணம் தேடுதல், பணம் சம்பாதித்தல், இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பங்களுக்கு பின்னால், சுகங்களுக்கு பின்னால் திரியுதல் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால தான் மக்கள் இன்றைக்கு என்ன செய்யறாங்க? இறை நினைவை விட்டும் அவர்கள் திசை மாறிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த உலக வாழ்க்கை அவர்களை என்ன செய்து விட்டது? திசை திருப்பி விட்டு ஏமாற்றி விட்டது. அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை சொல்லி காட்டுகிறான். யஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபும் வலஹுன். தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே அது எப்படிப்பட்டது தெரியுமா? அது வீணும் விளையாட்டும் ஆகும். வஸீனத்துன், அது அலங்காரமாகும். வதஃபாகுரும் பைனக்கும், அது உங்களுக்கிடையே ஒருவரை ஒருவர் பெருமையடிப்பதாகும். வதகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், செல்வங்களிலும் பிள்ளைகளிலும் ஒருவருக்கொருவர் போட்டி போடுவதாகும், அதிகப்படுத்திக் கொள்வதாகும். நான் பாரு எவ்வளவு செல்வத்தை வச்சிருக்கிறேன், நான் பாரு எத்தனை பிள்ளைகளை நான் வச்சிருக்கிறேன், உன்ட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி செல்வத்திலும் பிள்ளைகளையும் அதிகப்படுத்திக் கொள்வதாக இருக்கிறது. இதுதான் உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தம். இந்த உலக வாழ்க்கை வீண் விளையாட்டு. இதுல வேற என்ன இருக்கிறது? இதை தவிர, அல்லாஹ் சொன்னதை தவிர பெரும்பாலும் இந்த உலகத்துல என்ன இருக்கிறது? இதுதான் உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தம். சூரத்துல் ஹதீத் 57வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வதரில்லதீன தஹது தீனஹும் லஐபன் வலஹுவா. நபியே, எவர்கள் தங்களுடைய தீனை வீணாகவும் விளையாட்டாகவும் ஆக்கிவிட்டார்களோ, அது ஒரு பொருட்டு கிடையாது. தீன் என்பது அது ஒண்ணு, அவ்வளவுதான், அது பார்த்துக்கிடுவோம். எவர்கள் தங்களுடைய தீனை விளையாட்டாகவும் வீணாகவும் எடுத்துக்கொண்டார்களோ அவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள். அவங்க போக்கில் விட்டுருங்க, அவ்வளவுதான். அவங்கள என்ன செய்ய முடியும்? உங்களை வந்து நீ கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? முடியாது. அவங்கள விட்டு விடுங்க. வகர்ரத்துஹுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றி விட்டது அல்லாஹ் சொல்கிறார். ஆனா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா நபியே? வதக்கிர் பிஹி அன் துப்ஸல நஃப்ஸுன் பிமா கஸபத். இந்த குர்ஆனின் மூலம் உங்களுக்கு நாம தந்திருக்கிறமே இந்த வேதம், இந்த வேதத்தின் மூலம் அவர்களுக்கு நீங்கள் ஒன்றை நினைவுபடுத்த வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அவன் என்ன செய்கிறானோ அதற்கு தகுந்த மாதிரியான கூலி வழங்கப்படுவான். நன்மை செய்தால் அதற்கான கூலி உனக்கு உண்டு, தீமை செய்தால் அதற்கான தக்க பரிகாரம் உனக்கு உண்டு, தண்டனை உண்டு. அது மட்டும் நிச்சயம். இதை யாரும் தப்ப முடியாது. இதை மட்டும் இந்த குர்ஆனின் மூலமாக அவர்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். லைஸ லஹா மின் தூனில்லாஹி வலியின் வலா ஷஃபீ. அல்லாஹ்வை அன்றி அவர்களுக்கு எந்த பரிந்துரையோ அல்லது பாதுகாவலரோ கிடையாது. அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மறுமையில் அல்லாஹ் வந்துதான் பாதுகாக்க முடியும். அவர்களுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ் வந்துதான் நடக்கும். யாரையாவது வச்சு பரிந்துரை செய்து அந்த பக்கம் அவன் போயிடலான்னு அவங்க பார்த்தாங்கன்னா நடக்காது. அது இந்த உலகத்துல வேணா பரிந்துரை வந்து செல்லுபடியாகும்.
ஆனால் மறுமையில செல்லுபடி ஆகுமா? ஆகாது. அல்லாஹ்வை அன்றி வேறு எந்த பாதுகாவலர்களும் பரிந்துரையாளரும் அவர்களுக்கு கிடையாது என்பதை நபியே இந்த குர்ஆனின் மூலம் அவர்களுக்கு நீ நினைவுபடுத்திக் கொள்வீராக. இதை மட்டும் நீங்க செய்யுங்க. அவன் எப்படி இருந்துட்டு போறான், இதை ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே நம்மளுடைய கடமை என்ன என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை இது நமக்கு தேவை. இது இல்லாம நம்மளால இருக்க முடியாது. ஆனாலும் என்ன செய்யணும்? இதை அல்லாஹ்வை விட்டும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் திசை திருப்பி விடாதவாறு நாம பார்த்து கொள்ளணும். இது நம்மை ஏமாற்றி விடாதவாறு நாம பார்த்து கொள்ளணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், உங்களுடைய செல்வங்களோடு உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். வமை யஃஅல் தாலிக், இப்படி யார் செய்து கொள்கிறார்களோ, எப்படி அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் செல்வங்களும் பிள்ளைகளும் திசை திருப்பி விடும்படியாக யார் செய்து விட்டார்களோ, ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள் தான் நஷ்டவாளிகள். அது பெரிய நஷ்டம். சூரத்துல் முனாஃபிகூன் 63வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹி அல் கரூர். சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எனவே இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். ஏமாற்றுக்காரன் ஷைத்தான், அவனும் அல்லாஹ் விஷயத்தில் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இதுல நீங்க எச்சரிக்கையா இருங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த ரமலானுடைய மாதம் இதற்கு ஒரு சரியான சந்தர்ப்பமாக, நல்ல சந்தர்ப்பமாக இருக்கிறது. நம்மளுடைய இந்த துனியாவை நாம் என்ன செய்யலாம்? இதன் மூலம் சீர்படுத்திக் கொள்ளலாம். இந்த உலக வாழ்க்கையை எப்படி நாம் இதை அமைத்துக் கொள்ளணும்? நாம் நோன்பு வச்சிருக்கிறோம். நாம் அந்த நோன்பின் மூலமாக, இந்த ரமலானுடைய அந்த அருளின் மூலமாக நாம இந்த உலக வாழ்க்கையை நம்ம என்ன செய்யலாம்? சீர்படுத்திக் கொள்ளலாம். இது ஒரு நல்லது, ஒரு சந்தர்ப்பம். ஒரு மாத காலம் இதற்கு இருக்கிறது. சும்மா ஒரு நாள் 2 நாள் சமாச்சாரம் கிடையாது. ஒரு மாத காலம் இருக்கிறது. அந்த ஒரு மாத காலம் வரைக்கும் நாம் இதை சரிப்படுத்தி கொள்ளலாம் என்பதுதான் இந்த ரமலான் நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய பாடம். அதே போல அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட இன்னொரு பிரார்த்தனை, அது என்ன? நம்மளுடைய மறுமையை சீர் செய்தல். அது என்னங்கிறத என்னுடைய அடுத்த உரையில் சொல்லி முடித்துக் கொள்வேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனை ஒரு சிறந்த ஒரு பிரார்த்தனை. அதனை நாம் மனனம் செய்து நாமும் நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் அதை பிரார்த்திக்க வேண்டும். அதில் அவர்கள் கேட்ட 3வது பிரார்த்தனை என்ன என்று சொன்னார், இறைவா, என்னுடைய மறுமையை நீ சீர்படுத்துவாயாக. அதில் தான் என்னுடைய திரும்புதல் இருக்கிறது. நான் அங்கே போய் தான் சேர வேண்டி இருக்கிறது. அதையும் அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. மறுமைக்கு நான் வர வேண்டி இருக்கிறது. நான் மறுமையை மறுக்கக்கூடியவன் அல்ல, அதை ஏற்றவன். நான் அங்கே தான் வர வேண்டி இருக்கிறேன். அப்போ அங்கே வந்து நான் நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே இந்த உலகத்தில் என்னுடைய மறுமை வாழ்க்கை அது சீரடைந்தால்தான் சரியா வரும். சீர்படுத்தியா அல்லா அப்படின்னு சொல்லி அல்லாவிடத்திலையும் கேட்டுவிட்டு அவங்களும் என்ன செய்யணும்? அதற்கான முயற்சியில் அவங்களும் இறங்கணும். நீங்கள் எல்லாத்தையும் அல்லாவிடத்தில் கேட்டுட்டு நீங்கள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சரியா வருமா? அல்லாஹ் எனக்கு நேர்வழியத்தா அப்படின்னு ஒரு பக்கத்தில் கேட்குறீங்க. தினமும் கேட்குறோம் சூரத்துல் ஃபாத்திஹாவின் மூலமாக. ஆனால் நம்ம பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம், முள்ளமாரித்தனம். எப்படி இது சரியா வரும்? சரியா வர நாம் அதில் கரெக்டாக நடக்கும். அல்லாஹ்விடத்தில் கேட்கறது ஒரு இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்தும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது அல்லாஹ்வை கொண்டு தான் முடியும். அல்லாஹ் இதற்கு உதவி செய்யணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுதான் நாம இந்த நடையில நம்ம போக வேண்டியிருக்கு, இந்த வழியில நாம நடை போட வேண்டியிருக்கிறது. அதனால அல்லாஹ்விடத்துல அவங்க பிரார்த்தித்து என்ன செய்யறாங்க? அவங்க இந்த முயற்சிகளை எடுத்தாங்க. அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனை, மறுமையினுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவரும் மீதும் கடமையாகும். ஆனால் இந்த ரமலானில் நாம் நோக்கக்கூடிய இந்த நோன்பு நம்முடைய மறுமை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு நல்லதொரு சந்தர்ப்பமாக இருக்கிறது.
அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் சென்றோர் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளதோ அதுபோலவே உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. எதற்கு? நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு பயந்து நடக்க வேண்டும் என்பதற்காக. நோன்பின் மூலம் நீங்க பயப்படணும், இறைவனுடைய அச்சம் உங்களுக்கு வரணும். நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம், நம்ம தப்பு பண்ணக்கூடாது. நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம், நம்ம பித்தலாட்டம் பண்ணக்கூடாது. நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம், நம்ம ஏமாற்றக்கூடாது, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம், நாம புறம் பேசக்கூடாது. இப்படி அனைத்து தீமைகளையும் இருந்து என்ன செய்யணும்? விலகணும். நாம நோன்பு வச்சிருக்கிறோம், நல்ல அமல்களை நாம செய்யணும், நற்காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வகையில நல்ல அமல்களை அப்படியே செய்து கொண்டே போகணும். இன்னொரு இடத்துல தீயவைகளை அப்படியே தடுத்து கொண்டே போகணும். இதுதான் மிக முக்கியமான ஒன்று. நம்மளுடைய மனதை நாம பக்குவப்படுத்தணும். நம்மளுடைய அபிலாசைகளை மனம் தீமைகள் பக்கம் அதிகம் தூண்டும். அதை நாம விடணும். இந்த உலக வாழ்க்கையில ஒரு பற்றற்ற நிலையை நாம உலகத்துக்கு பின்னாலே போயிடக்கூடாது. உலக வாழ்க்கைக்கு ஒரு கடிவாளை நாம போட்டு அதை நம்மளுடைய மறுமை வாழ்க்கைக்கு ஒரு துணையாக இருக்கக்கூடிய வகையில இந்த உலக வாழ்க்கையை நாம அமைத்து கொள்ளணும். நம்மளுடைய மனோ இச்சைகளை விட்டும் நாம தவிர்த்து கொள்ளணும். இப்படியெல்லாம் தவிர்த்து கொள்வதற்கு இந்த ரமலானுடைய காலம் இருக்கிறதே ஒரு சிறந்த காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி வல் ஜஹல் ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யத தஆமஹு வ ஷராபா. யார் நோன்பு நோர்த்து கொண்டு பொய்யான பேச்சுக்களையும் அதன்படி செயல்படுவதையும் முட்டாள்தனமாக நடந்து கொள்வதையும் விட்டுவிடவில்லையோ அவர் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் இறைவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. நோன்புன்னா என்ன? சும்மா பசித்து இருப்பதா? வெறுமனே பட்டினி கிடப்பதா? இல்லை. நிறைய பேர்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, நோன்புன்னா என்ன? அது ஏழைகளுடைய பசியை உணரணும் அப்படின்னு. அதெல்லாம் தப்பு. அப்படிலாம் மார்க்கத்துல சொல்லலை. ஏழைகளுடைய பசியை உணர்றதுக்காக எல்லாரும் பசியை உணர்ந்து தானே இருக்கிறாங்க. பசியை எல்லாரும் உணரத்தான் செய்வாங்க, எல்லாரும் உணர்வாங்க. ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாம எல்லோருக்கும் பசிக்கும். பசிக்கிறதுனால தான் சாப்பிடுறான், பசிக்கிறதுனால தான் அவன் உழைக்கிறான். அவனுக்கு வயிற்று பசி கடுமையா இருக்கு, நம்மை விட கூடுதலா இருக்கு அவனுக்கு. அதனால என்ன செய்யறான்? அவன் கூடுதலா சம்பாதிக்கிறான், அவனுக்கு தேவை இருக்கு. அதனால அதுவல்ல நோக்கம். நோன்பினுடைய நோக்கம் நம்மை நாம் பக்குவப்படுத்தணும், பண்படுத்தணும், நம்மளுடைய மறுமை வாழ்க்கையை சீர்படுத்தணும். இங்க நாம சீரடைந்தால்தான் மறுமையில நாம வெற்றி பெற முடியும். அதற்கு ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இந்த நோன்பு இருக்கிறது. இந்த ரமலானுடைய காலங்களில் நோன்பு வைத்துக் கொண்டு பக்குவமாக இருந்து நம்மை பக்குவப்படுத்தி பண்படுத்தி தீமைகளை விட்டொழித்து நன்மைகளை அதிகம் நாம செய்வோம் என்று சொன்ன நம்மளுடைய மறுமை வாழ்க்கை சீராக ஆகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சீர்திருத்தத்தை நமக்கு இந்த ரமலானுடைய காலங்களிலே தந்தருள்வானாக என வேண்டி, இந்த ரமலானிலே நம்மளுடைய நோன்பு கஞ்சிக்காக நாம் எவ்வளவு நிர்ணயம் செய்து வைத்திருக்கோம்? 1500 ரூபாய் ஒரு நாளைக்கு. எனவே அதில் எல்லோரும் நீங்கள் என்ன செய்யுங்க? போட்டி போடுங்க. அதுக்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு இந்த ரமலானில் பேருதவி பொழிவான். அதுபோல் நம்மளுடைய பள்ளிவாசனுடைய வளர்ச்சிக்காகவும் இங்கு நடக்கக்கூடிய அறப்பணிகளுக்காகவும் நீங்கள் வாரி இந்த ரமலானில் கொடுங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு நன்மை தான். அந்த நன்மையை நாம் யாரும் செய்ய மாட்டாங்க. எல்லா விஷயங்களுக்கும் கொடுக்குறோம். யாரு கேட்டாலும் என்ன செய்கிறோம்? கொடுத்துறோம். அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மருத்துவ உதவி கேட்டால் கொடுத்துறோம். இவர் கஷ்டப்படுறாரு, அவர் கேட்டால் கொடுத்துறோம். இவர் சிரமப்படுறாரு, அவர் கேட்டால் கொடுக்குறோம். இவர் நோம்பு கஞ்சிட்டா கேட்குறாரு, நாங்கள் நோம்பாளிக்கு தர கொடுக்குறோம். ஆனால் இந்த பணிகளுக்கு யார் தருவோம்? இதை செஞ்சு பாருங்க. இது எப்படி நாம் நடத்த முடியும்? இவ்வளோ பெரிய ஸ்தாபனத்தை நாம் எப்படி கொண்டாட முடியும்? எப்படி கொண்டு போக முடியும்? இது யாரால சாத்தியம் சொல்லுங்க? இதுக்கு எங்கிருந்து மேல இருந்து எல்லாம் தருவானா? நம்ம தானே இதை கொடுக்கணும். இது பெரிய ஒரு செலவு இல்லையா? இது மிகப்பெரிய ஒரு பணி. தாவாவுக்காக நாம செய்யக்கூடிய பணி, அறப்பணிகளுக்காக நாம கொடுக்கக்கூடிய அந்த செலவு, அது மகத்தான ஒரு நன்மையை பெற்று தரக்கூடியது என்பதை நீங்கள் எப்போதும் மறந்து விடாதீர்கள். எனவே இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும் நீங்கள் இந்த ரமலானில் தாராளமாக நீங்க என்ன செய்ய, உங்களுடைய சக்தியை மீறி சிறிதளவு நீங்க என்ன செய்யுங்க? உங்க சக்தியை மீறி சிறிதளவு, ரொம்ப சக்திக்கு மீற வேண்டாம், கொஞ்சம் சக்தியை மீறி நீங்கள் இந்த அறப்பணிகளுக்காக தாருங்கள் என வேண்டி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.